வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை மறுநாள் பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க திட்டம். மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக சந்தித்து பேச உள்ளதாக தகவல். சென்னை வியாசர்பாடியில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. போலீசாரை தாக்கிய போது தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதாக தகவல். சென்னை வியாசர்பாடியில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம். புளியந்தோப்பு காவல் துணை ஆணையர் முத்துக்குமார் சம்பவ இடத்தில் ஆய்வு. திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொண்ட மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என புகார். திருக்கோவிலூர் சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பௌர்ணமி கிரிவலம் முடித்துக் கொண்டு சொந்த ஊர் திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி மற்றும் திருப்பதி செல்லும் பயணிகள் ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் தள்ளுமுள்ளு. ஜம்மு காஷ்மீரில் 24 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறு. 10 ஆண்டுகளுக்கு பின் தேர்தல் நடைபெறுவதையொட்டி பலத்த பாதுகாப்பு. ஜம்மு காஷ்மீர் முதற்கட்ட தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 11.11% வாக்குகள் பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு. டெல்லியில் இன்று நடைபெறவிருந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் ஒத்திவைப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னையில் ஆவர தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 54,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 6,850க்கு விற்பனையாகிறது. செப்டம்பர் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெறும் திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு. கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் இடம்பெறும் வகையில் கூட்டம் நடத்த திட்டம். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மார்ஸ் பணியிடை மாற்றம். மார்ஸ் ஒப்புதலின் பெயரிலேயே மகாவிஷ்ணு நிகழ்ச்சி நடந்ததாக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதாக எழுந்த புகார். தேசிய மனித உரிமைகள் ஆணையக்குழு நேரில் ஆய்வு செய்து விசாரணை. நெய்வேலியில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தோட்டக்கலை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுரங்கம் 2 நுழைவு வாயில் முன்பு தர்ணா.
2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2026 அக்டோபருடன் நிறைவு. தேவையில்லாமல் பதவிக்காலம் குறித்து ஐயம் தெரிவிக்கும் கடிதங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டியவை என மாநில தேர்தல் ஆணையம் கருத்து. சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்ல வேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தாமதம். 7 மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைக்கப்பட்டதால் அதிருப்திக்குள்ளான பயணிகள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம். கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு சென்ற அரசு பேருந்து பாதை வழியிலேயே பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. புதுச்சேரியில் முழு கடையடைப்பு காரணமாக பேருந்து இயங்காத நிலையில் தமிழக பேருந்தும் கைவிட்டதால் விழி பிதுங்கிய பயணிகள். பெரியார் கொள்கை அண்ணா பாதையை ஓங்கி ஒலித்து வருகிறார் மு.க.ஸ்டாலின். ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புதான் என்றும் ஏஐ தொழில்நுட்பத்தில் பேசிய கருணாநிதி புகழாரம். தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி என்று கேட்கக்கூட முடியாத சூழல் உள்ளது. கோட்டை இருந்தும் புல்லை கூட வெட்ட முடியவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்ட கூட உரிமை இல்லை, அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் முறையாக அழைப்பு விடுத்தால் மூத்த நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு செய்யப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சிக்கு வரணும். அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்க கட்சியோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக மாற்றுக் கட்சியினர் நினைத்தது நிறைவேறவில்லை. இடஒதுக்கீடு முறையை ஒழிக்கும் முயற்சியில் பாஜக அரசு செயல்படுவதாகவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும், பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும். இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் நாள் எந்நாளோ அன்றுதான் உண்மையான சமூக நீதி நாளாக அமையும் என்பதை இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட திமுக கூட்டணியின் நாடகம்தான் திருமாவளவனின் மது ஒழிப்பு மாநாடு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். திமுக கூட்டணியில் அங்க வைப்பினுடைய நாடகம் தமிழக மக்களை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பது நிறுவன. ஒரு மணி நேரம் தன்னுடன் நேருக்கு நேராக அரசியல் பேச தயாரா என ஹெச் ராஜாவுக்கு செல்வ பெருந்தகை சவால். இந்த தேசத்தின் தலைகுனிவுதான் ஹெச் ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் எனவும் சாடல். தமிழ் தேசிய உணர்வாளர்களின் உழைப்பை சுரண்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் சீமான். தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்ட தங்களால் இனியும் சீமானுக்கு அடிமையாக இருக்க முடியாது எனவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீர ஆவேசம். மேடைகளில் பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடிய நீங்க உங்கள் வாய்களிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை அவ்வளவு இதா இருக்கணும், ரத்தனமா இருக்கணும்.
முதிர்ச்சி பெற்ற வாக்கா இருக்கணும். சென்னை, கடலூர், வேலூர் உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். இரண்டாவது நாளாக மதுரையில் அதிகபட்சமாக 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. மூன்று நாட்கள் பயணமாக வரும் 21ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வில்மிங்டனில் நடைபெறவுள்ள குவாட் 4வது மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார். தொன்னூற்று அகில இந்திய ஹாக்கி போட்டி சென்னையில் நாளை தொடக்கம். வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டியில் 10 அணிகள் பங்கேற்பு.